பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட இன்னைக்கு செஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயத்த வந்து இப்படியும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஒவ்வொரு குவாலிட்டிஸ்க்குமே ஒரு கேம் வச்சு அது மூலியமாக நீங்கள் விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் செஷன் ஃபுல்லாமே என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு பாய்ஸு கேர்ள்ஸை கேஷுவலாக பழக விட்டீங்க சார். என் கிளாஸில் ஃபஸ்ட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க சார். எப்பவும் போல் நார்மலாக ஸ்கூல் மாதிரியே தான் சார் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் விளாட வச்சிங்க. அது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். அப்புறம் நீங்கள் சொன்ன ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணீங்க சார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். ஐம் சங்கீதா ஃப்ரம் ஏசிடி. இந்த செக்ஷன் வந்து எங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேஷனாக அதை பர்சியூ பண்ணணுன்னு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அதை பர்சியூ பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் நம்ம வே ஆஃப் திங்கிங் வந்து ஒரு சில விஷயத்தில் சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது சார். தேங்க்யூ. ஹலோ, ஐம் சந்தோஷ் ஃப்ரம் இசிடி. இந்த செஷன் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனாக இருந்துச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணோம். சாரும் நல்லா அவரோட பர்சனல் வியூஸோட அவங்க பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார். எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி ரிலேஷன்ஷிப் மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சிக்கிறது, அது எல்லாமே ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு இந்த செஷனில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சடன் அடாப்டேஷன். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு கிளாஸோடு இல்லாமலும் மற்ற கிளாஸோடவும் மெர்ஜ் ஆனோம். அதே நேரம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால நம்ம கரெக்டாக அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் லைஃப் லெசன்ஸை வந்து சிம்பிளான இது கேம்ஸை வச்சு சொல்கிறது இட்ஸ் அ குட் திங் ஐ திங்க்.